பிரைஸ் டு ஜீசஸ். இப்போ மூன்றாவது நாள் என்ன நடக்குது அப்படின்னா, தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம், அதாவது தண்ணி ஒரு இடத்துல சேரட்டும், அப்புறம் வெட்டாந்தரை காணப்படட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படியே நடக்கு. அதுக்கு ஆதாரமா நம்ம எடுத்துக்கொண்ட வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 1:9. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஒரு இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று என்று தெளிவாக எழுதியிருக்கிறது ஆதியாகமம் புத்தகத்துல. அதனால ஏசப்பா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஜலம் எல்லாம் தண்ணி எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேர்த்துட்டாங்க, வானத்தை தனியா பிரிச்சுட்டாங்க. அப்பதானே நமக்கு கடல், அதுக்கப்புறம் ஆகாய விரிவு தனித்தனியா இப்ப இருக்குது பாத்தீங்களா. அதை முதலையே ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாங்க, அவர் படைச்சதுனாலதான் அப்படி செப்பரேட்டா ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இப்ப வானம் மேல வந்துருச்சு, நமக்கு ஜலம் அதாவது ஜலம் அப்படிங்கிறது தண்ணீர், புரிஞ்சுக்கோங்க. தண்ணீர் கீழே வந்துட்டு, சரியா. அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அதுக்கு ஆதாரமா ஒரு வசனத்தை பார்ப்போம். தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று ஆதியாகமம் 1:10 இந்த ஆதாரங்கள் இருக்கு, பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஏசப்பானா, பூமியில கொஞ்சம் புல்லு, அதுக்கப்புறம் கனிகள், செடிகள், கொடிகள் அந்த மாதிரி எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏசப்பாக்கு தோணிருக்கு. அதனால ஏசப்பா என்ன சொன்னாங்கன்னா, பூமியில பூக்கள், பழங்கள், செடிகள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அதுபடியே ஏசப்பா செஞ்சாங்க. புல்கள் முளைச்சிட்டு, பழங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் செடி கொடிகள் எல்லாவற்றையுமே உருவாக்கி அழகு பார்த்தாங்க. அதற்கு ஆதாரமாக வசனம் இருக்கு, நான் அதையும் சொல்றேன், கவனிங்க. ஆதியாகமம் 1:11. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் தங்கள் ஜாதிகளின் படியே கொடுக்கும் கனி விருட்சங்களை முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பாத்தீங்களா, வசனம் இருக்கு பாத்தீங்களா. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னா, இதுதான் மூன்றாவது நாளுங்க. சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி மூன்றாவது நாள் ஆயிட்டு. அப்ப மூன்றாவது நாள் ஏசப்பா என்ன படைச்சாங்க, ஏசப்பா சமுத்திரத்தையும் வானத்தையும் வெவ்வேறாக பிரிச்சாங்க. அதுக்கப்புறம் நமக்கு பூமியில செடி கொடிகள், மரங்கள், தாவரங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா, புல்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கி, பழங்கள் எல்லாமே ஒவ்வொரு டிஃப்ரெண்டான பழங்கள் எல்லாமே நம்ம சாப்பிடறோம் இல்லையா, அதெல்லாம் உண்டாக்குனார். சரியா. மூன்றாவது நாள். நான்காவது நாள் ஏசப்பா என்ன படைச்சாங்க அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பிரைஸ் டு ஜீசஸ்.